வார்த்தை உயிர் உள்ளது. அது மனிதனை வாழவும் வைக்கும், சாகடிக்கவும் செய்யும். நாம் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நம் வார்த்தையை கேட்போர் அன்பை உணர்வர். நம் வார்த்தை கவலையோடு இருந்தால் பிறரையும் கவலைப்பட தூண்டும், அல்லது அவர்கள் உங்களை விட்டு அகன்று போக செய்யும். உங்கள் வார்த்தை கோபமாக இருந்தால் பிறர் உங்களை நெருங்க பயப்படுவர், அல்லது உங்களிடம் சண்டையிடத் தொடங்குவர். இன்றைய குடும்பங்களில் பல நேரங்களில் தம்பதியர் பிரிய காரணம் ஒருவர் மற்றவரோடு பயன்படுத்தும் வார்த்தைகள். காரணம், வார்த்தை என்பது கூர்மையான கத்தியை போன்றது. அது ஒருவர் மற்றவரின் இதயத்தை கிழிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒரு சிலர் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன், என் மனைவி அழகாக தான் இருக்கிறார், ஆனால் கோபம் வந்தால் பக்கத்தில் நிற்க முடியாது. இதே போன்ற ஆண்களும் கோபம் வந்தது என்றால் பயன்படுத்தும் வார்த்தைகள் அவர்களை அறியாமலே பிரிவை உருவாக்கிவிடும். இத்தகைய சூழலில் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். அதாவது, உங்கள் வார்த்தைகள் சுத்தமாக இருந்தால், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், பிறரை பற்றி தவறாக புரளி பேசாமல், பிறர் பெயரை கெடுத்து பேசாமல் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். அதை போன்று உங்கள் நாவை இறைவன் நோக்கி தொடர்ந்து நல்ல வார்த்தையால் நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் இறைவனின் ஆசிரை நீங்கள் பெற முடியும் என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. பார்வையற்ற மனிதன் பிறர் பேசாதே என்று அதட்டிய பிறகும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்திக்கொண்டே இருக்கிறான். இயேசு அவன் குரலை கேட்கிறார். நீங்களும் நானும் பிறரை பற்றி பேசி நம் நாவை கரைப்படுத்துவதை விட இறைவனை நோக்கி நம் வார்த்தைகளை ஆராதனையாக உயர்த்துவோம். நிச்சயமாக இறைவன் நம் குரலை கேட்பார். நம்மை அவர் உடனிருப்பை உணரச் செய்வார். அன்புக்குரியவர்களை, சிந்தித்து பார்ப்போம். நம் வார்த்தைகள் எத்தனை உறவுகளை பிரித்திருக்கிறது, எத்தனை உறவுகளை ஒன்று சேர்த்திருக்கிறது. நம் வார்த்தைகள் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்திருக்கிறது என்றால், குடும்பத்தில் உள்ள ஒரு சிலரின் பிரிவுக்கு காரணமாக இருக்கிறதென்றால் ஆண்டவரிடம் மன்றாடி மன்னிப்பு வேண்டுங்கள். உங்களால் பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் எத்தனை பெரிய வேதனையை பிறர் அனுபவித்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்வை மாற்றுங்கள். இல்லை என்றால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் காயினிடம் கேட்டார், உன் தம்பி ஆபேல் எங்கே? அவன் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது என்று. நாம் செய்யும் தவறு நம் வாழ்வுக்கு எதிராக திரும்பும். சிந்தியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.